ராயல் என்ஃபீல்ட் ஃப்ளையிங் ஃப்ளீ C6 அப்படின்னு சொல்லி ஒரு எலக்ட்ரிக் பிராண்டை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஃப்ளையிங் ஃப்ளீயோட 5 ஃபீச்சர்ஸும் வந்து சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த மாடல் வந்து எவ்வளோ அமௌண்ட் இருக்கும் அப்படிங்கிறத நான் கடைசியாக சொல்கிறேன். இந்த 5 விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து இதில் நீங்கள் மொபைலை வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான். ஸோ அதுக்காக சேஃபாக வந்து நீங்கள் எப்படி சார்ஜ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஸ்பேஸ் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு பக்கம் வந்து இதில் வந்து வாய்ஸ் அசிஸ்டன்ட் வந்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ரெண்டாவது வந்து மேப்பு, நீங்கள் என்ன விஷயமா இருந்தாலும் சரி அதை வந்து டச் ஸ்க்ரீன்லேயே ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிற மாடலை அவங்க வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து போர்க்காலங்களில் யூஸ் பண்ண ஒரு பைக்கை வந்து எக்ஸாம்பிளாக வச்சு இந்த மாதிரியான மாடல் வந்து கிரியேட் பண்ணியிருக்கிறதா சொல்லப்பட்டிருக்கு. இன்னொரு அட்வான்டேஜ் இந்த பைக்கில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய லைவ் லொக்கேஷனை நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது எமர்ஜென்சி அப்படின்னா உங்கள் ஃபேமிலியில் இருக்க முக்கியமான பர்சனுக்கு வந்து நீங்கள் அதை ஷேர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இந்த வண்டியில் இருக்குது. அடுத்து மூணாவது விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால் இந்த பைக்குக்கு வந்து கீயே கிடையாது. இந்த கீயே இல்லாமல் ராயல் என்ஃபீல்ட் பைக்கா என்ன சவுண்டே வேற இருக்காதா அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்குது. பட் கீ கிடையாதுன்னு தான் சொல்லியிருக்காங்க. இதை வந்து நீங்கள் ஃபோன் மூலயமா வந்து ஆன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த பைக்கை. அப்படி இல்லைனா பாஸ்வேர்டு வச்சு நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பாஸ்வேர்டு வந்து இந்த ஸ்பீடா மீட்டர்னுடைய அந்த ரவுண்டில் வந்து உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இந்த பைக்கை நீங்கள் எப்படி சார்ஜ் பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெல்ட் ட்ரைவ் மூலமாக வந்து இதுவே வந்து சார்ஜ் ஆகிக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இதுவுமே வந்து ஒரு அட்வான்ஸ்டு ஃபீச்சராக தான் இந்த வண்டியில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து LTE, ப்ளூடூத், வைஃபை, அப்புறம் வந்து GPS கனெக்ஷனும் இதில் வந்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இது வந்து இருக்கிறதுலேயே அட்வான்டேஜான ஒரு விஷயமா இருக்கே அப்படிங்கிற மாதிரி தான் இந்த வண்டியை பார்க்கும்போது இருக்குது. ரெண்டாவது வந்து இந்த வண்டி மாடல் கொஞ்சம் சரியில்லாத மாதிரி இருக்கே, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கே அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய விமர்சனங்கள் வந்தாலுமே இது என்னப்பா ராயல் என்ஃபீல்ட்லேயே வந்து பைக்குக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் எடிஷன் ஆயுது அப்படிங்கிற மாதிரி இந்த பைக்கை பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ ராயல் என்ஃபீல்ட்கே உரிய ஒரு சவுண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அது வந்து கம்ப்ளீட்டாக இந்த வண்டியில் கிடையவே கிடையாது. ஸோ இந்த டிராஃபிக்கில் நீங்கள் போகிறதுக்கு ரொம்ப ஸ்மூத்தாக, ரொம்ப சவுண்டே இல்லாமல் வந்து ரொம்ப ஈஸியாக ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த வண்டியை டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த வண்டியோட அமௌண்ட் அப்படின்னு பார்க்கும்போது 2,79,000 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை வந்து நீங்கள் பேட்டரி ஆஸ் அ சர்வீஸ் பேஸ் அப்படி எடுத்தீங்க அப்படின்னா வந்து 1,99,000 நீங்கள் பே பண்ணால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த வண்டியை பார்த்துட்டு இதுக்கு நாங்கள் வந்து காரை வாங்கிட்டு போயிடுவோமே அப்படின்னு சொல்கிறாங்க. அந்தளவுக்கு ரேட் அதிகமாக இருக்கே அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. இருந்தாலும் ராயல் என்ஃபீல்ட் லவர்ஸ்க்கு வந்து இது ஒரு ஸ்பெஷல் ட்ரீட் அப்படின்னே சொல்லலாம். ராயல் என்ஃபீல்ட் ஃப்ளையிங் ஃப்ளீ C6ல என்ன விஷயம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஸோ இந்த வண்டியை யாராவது வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம அவங்களுக்கு ஷேர் பண்ணிடுங்க.